ஏங்க த்ரிஷா அண்ணி அடுத்த முதலமைச்சருங்க. எங்க அண்ணாவுக்கு அப்புறம், விஜய் அண்ணாவுக்கு அப்புறம் த்ரிஷா அண்ணி தான். எப்படி எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கான இடத்துக்கு நவுந்தாங்களோ அதே மாதிரி அண்ணன் விஜய் அவர்களுக்கு அப்புறம் த்ரிஷா அண்ணி தான் அந்த ஆட்சிக்கான. இவ்வளவு ஒத்துமைகள் இருக்கு, புரியுதுங்களா? அவரு ஏங்க என்ன பேசிட்டு இருக்கேன் டக்குன்னு கீர்த்தி சுரேஷ் ஏங்க 1000 பேரோட நடிச்சிட்டு போலாங்க. 1000 பேரோட ஒரு அனுபவமான ஒரு நடிப்பை நடிச்சிட்டு போலாம். அதெல்லாம் நம்ம கூட ஏத்துக்கிட்டு டிராவல் பண்ண முடியாது. அதெல்லாம் ஒரு விஷயம். எம்ஜிஆரே ஒரு ஆண்மை இல்லாம போயிட்டாரு. ஆனா எங்க ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க. ஓகே ஓகே. இல்ல சார், இப்ப குடும்பத்தோட அவர் இல்லல்ல, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அவருக்கு. குடும்பத்தோட எம்ஜிஆரே வந்து ஆட்சி நடத்துறப்ப அவரு தோட்டத்துல இருப்பாரு. இவங்களை வந்து வேற வீட்டுல வச்சிருந்தாங்க தெரியுமா? ஜானகி அம்மா வந்து கூட இல்ல, வேற இடத்துலதான் இருந்தாங்க. அது மாதிரி இப்பைக்கு ஒரு ஒரு அரசியல் நிமித்தமா அரசியலோட குடும்ப அந்த சூழல்ல போயிட்டு இருக்கிறதுனால இந்த குடும்பத்தை கொஞ்சம் ஓரமா வச்சிருக்காரு. அவ்வளவுதானே ஒழிஞ்சு மத்தபடி இதுல வந்து எம்ஜிஆரோட ஆட்சிகள் அப்படிங்கறதுக்குன்னு இல்ல, எம்ஜிஆருக்கு மேற்பட்ட ஒரு ஆட்சியை அமைக்கணுங்கிறதுக்கு தான் அண்ணன் வந்து அவரோட வார்த்தைகள்லாம் எடுத்து பேசியிருக்காரு. புரியுதுங்களா? இத வந்து தற்குறித்தனமா இது புனைந்து பேசாதீங்க.